ஓட்டும் போது செயின்ல இருந்து கொரட்டு கொரட்டு கொரட்டுனே சவுண்ட் வருது. ஏன் வருது? என்ன பண்ணா சரியாகும்? யோ இறங்கிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லியா? நீ சைடு ஸ்டாண்ட போற அப்பாண்டா குதிக்க முடியும். போட்டாச்சு. ஏன்னா செயின் புதுசா பழசா? பார்த்தா தெரியலையா? புதுசுதேன், திருவிழால வாங்கினேன் 50 ரூபாதேன். அண்ணே வண்டி சேஞ்ச் பண்ணி கேட்டேனே. அதுவா? அது மாத்தி 6 மாசம் ஆச்சு. யோ போட்டு மண்டைய பொளந்துருவேன். 3 மாசம் தான் ஆகுது. அண்ணே புதுசுண்ணே. அண்ணே வண்டிக்கு பராமரிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அண்ணே நாங்களும் ஃபீல்டுல உள்ள ஆளுதேன். மாப்பிள்ள வண்டி வாங்கினால இருந்து வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. செயினுக்குலாம் அப்பப்ப லூப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ணே நீங்க செயின் லூப் அடிக்கடி அடிச்சனால தானே பிரச்சனையே. என்னன்னே சொல்றீங்க தம்பி? செயினை சுத்தமா கிளீனே பண்ணாம வெறும் லூபா அடிச்சு மொழுங்கி வச்சிருக்காரு. நீங்களே வந்து பாருங்க. எங்க என்னமா இது செயின் சாக்கடைக்கு விட்ட மாதிரி கிடக்கு. ஆமாடா மாப்பிள்ள, ஒருவேளை வாங்கின லூப் குவாலிட்டி இல்லாம இருக்குமோடா? அண்ணே நீங்க எவ்வளவு குவாலிட்டியா செயின் லூப் வாங்கி அடிச்சாலும் செயினை கிளீன் பண்ணாம அடிச்சீங்கன்னா அந்த மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் வேஸ்டா தானே போகும். செயினை கிளீன் பண்ணி லூப் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரே இருக்குண்ணே. அப்படியானே? அந்த ப்ரொசீஜர் எங்களுக்கும் சொல்லி கொடுங்கண்ணே. அண்ணே உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. எப்படி கிளீன் பண்ணி லூப் அடிக்கணுங்கிறத தெளிவா செஞ்சு காட்டுறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தம்பி ராஜு, செயின் மெயின்டெனன்ஸ் கிட்ட எடுத்துருவாயா? அண்ணே இதுக்கு பேரு தானே செயின் கிளீனர். எப்பவுமே நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. உங்க வண்டியோட செயினுக்கு ஆயிலோ அல்லது லூபோ அடிக்கிறதுக்கு முன்னாடி வண்டியோட செயினை பக்காவா கிளீன் பண்ணிக்கிறணும். வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பிரஷ் ஒண்ணும் இல்ல, இந்த செயின் ஸ்ப்ரேவை செயின் மேல அடிச்சு இந்த பிரஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த செயின்ல இருக்கக்கூடிய டஸ்ட், கிரீஸ், அந்த மாதிரி செயின்ல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ரஸ்ட் இது எல்லாமே கலண்டு வந்துடும். அதனால இந்த கிளீனரை வச்சு செயினையும் செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் கிளீன் பண்ணிட்டு ஒரு பழைய வேஸ்ட் துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும். அந்த செயின் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க செயினுக்கே லூப் அப்ளை பண்ணணும். இந்த மெத்தட்ல உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் கூடும், வண்டியில ஃப்ரிக்ஷன் குறைஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், எந்த விதமான மைலேஜ் டிராப்பும் இல்லாம இருக்கும். இதை எதையுமே கண்டுக்காம நானும் செயினை மெயின்டைன் பண்றேன்னு சொல்லி ஃபுல் டஸ்டா இருக்கக்கூடிய செயின்ல தொடர்ந்து லூபா அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டுறதுக்கே விருப்பம் இருக்காது, இரிட்டேட்டான சவுண்ட் வரும். இப்ப பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. அண்ணே சூப்பர்ண்ணே. அண்ணே அப்படியே நீங்க யூஸ் பண்ற அந்த கிளீனரும் லூபும் எங்க கிடைக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எங்கேயும் போய் அலைய வேணாம். இந்த ப்ராடக்ட்டை எங்களோட ஓன் வெப்சைட்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். www.bikecar360.com வெப்சைட்ல போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா கீழே டேக் பண்ணிருக்க லிங்கை டச் பண்ணி டைரக்டா எங்களோட வெப்சைட்ல வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லையா இன்னும் சிம்பிளா 8668008760 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு செயின் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நானே சென்ட் பண்றேன். அண்ணே சூப்பர்ண்ணே, சவுண்ட் அரஸ்ட்ண்ணே. வண்டி ஓட்டும் போது